அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 11ஆம் தேதி என்று தைப்பூச திருநாளுக்கு பிறகு சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய காரணமாக இந்த மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களானது மாறுபட போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் மாறுபடக்கூடிய அந்த ஒரு விஷயங்களானது இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை மீனராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். பிப்ரவரி 11ஆம் தேதி என்று செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாளானது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே சிறந்த ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த நாளை பார்த்தீங்கன்னா மீனராசி நேயர்கள் தவற விடாமல் முருகப்பெருமானினுடைய வழிபாடுகளை பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்துக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாகவே தீரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையுங்க. அதற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது தேடி வரும். வேலை மாற்றங்களும் சாதகமாகவே உங்களுக்கு அமையுங்க. பணவரவானது அதிகரித்தாலும் கூட கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா கவனங்களானது உங்களுக்கு தேவை. மேலுமே மீனராசி நேயர்கள் கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அதிகார பதவியில் இருப்பவர்களுடன் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும். பணவரவானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நிறைய செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். சொத்து, வீடு, வாகன விஷயங்களில் சாதகமான முடிவுகளும் கிடைக்குங்க. ஆதாயங்கள் இருந்தாலுமே அதற்கற்ற விரயங்களானது அல்லது தடைகளும் இருக்கலாம். எல்லா புதிய முயற்சிகளுக்கும் வெற்றியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. அலுவலக ஊழியர்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சுமைகள் குறைத்தது என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பார். செல்வ நிலைகளும் உங்களுக்கு மேம்படும். உங்களுடைய செல்வாக்கும் மரியாதையும் இப்பொழுது உயர்ந்து காணப்படுங்க. நண்பர்களால் ஆதாயங்களானது உள்ளது. மன நிம்மதியும் அமைதியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்த ஆதரவு இருந்தாலுமே யாரையுமே பகைத்து கொள்ளாதீர்கள். வருமானங்களானது அதிகரிக்குங்க. புதிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்கள் சென்று பணியாற்றக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும். சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. திருமணங்களானது உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் கூடி வரும். வீண் செலவுகளை தவிர்க்க கடன் வாங்கி சுப காரியங்களையும் செய்யலாம். தொழில் வேலை சார்ந்த மாற்றங்கள் நல்ல விதமாக இருந்தாலுமே தொழில் வேலையில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். கை நிறைய பணமானது வந்தாலும் பணம் இருந்த சுவடே இல்லாமல் காணாமல் போகும். செலவுகளில் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடானது அவசியம். இந்த செயலிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற சுய சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது. பிறருடைய நிர்பந்தத்தினுடைய பெயரில் இந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம். அதேபோல் உங்களுடைய உறவுகள் ஆழமடையும். பரஸ்பர புரிதல்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. உங்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க யோகா, தியானம், உடற்பயிற்சி செய்வதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதிநிலை ரீதியாக நன்மையும் அடைவீர். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கைகூடும். ராசிநாதனுடைய சஞ்சாரத்தினால பயன் தரக்கூடிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். காரியங்களில் அனுகூலங்களானது உண்டாகுங்க. உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். மனதில் தைரியங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. தனாதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் மூலமாக பணவரவானது உங்களுக்கு குறையும். வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகளானது ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரங்கள் இருந்தாலுமே திடீர் பண தேவைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் பார்த்தீங்கன்னா யோசிப்பார்கள். சிலருக்கு புதிய வேலைகளும் கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலைகளானது காணப்படும். கணவன்
மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்குங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்களுடைய வகையில் செலவுகளானது ஏற்படலாம். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது பார்த்தீங்கன்னா அகலுங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்களும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. திடீர் பண தேவைகளானது உண்டாகலாம். கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாகவே முடியும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரவானது உங்களுக்கு தாமதப்படுங்க. பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்களானது இப்பொழுது தாமதப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனம் காணப்படும். எந்த ஒரு வேலையுமே அலைந்து செய்து முடிக்க வேண்டியும் இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க. திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களையும் செய்வீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாகவே நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு அகலும். தடைப்பட்ட பண உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகளானது நீங்கி அமைதியானது ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகளானது மாறுங்க. விருந்தினர்களுடைய வருகையும் இருக்கும். குடும்ப செலவுகளானது உங்களுக்கு குறையும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை பார்த்தீங்கன்னா கேட்பார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றையை செய்து கொடுப்பீர்கள். அதே போல நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடைகளானது இப்பொழுது நீங்கும். எதிர்ப்புகளும் விலகும். பணவரவானது கூடுங்க. குடும்பத்தினர் தொடர்பான கவலைகளானது நீங்கும். அவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும். வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. தாய்வழி சொத்துக்களானது சேரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகுங்க. பணவரவானது கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகுங்க. சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமலும் போகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு நீங்கும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுங்க. எதிர்பார்த்த சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் கிடைப்பதில் இருந்த தடைகளானது விலகும். தொழில் மற்றும் வியாபாரங்களில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. உங்களுக்கு விற்பனைகளும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற எல்லா விஷயங்களுமே இப்பொழுது சுலபமாக கிடைக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகஸ்தாரர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி வாகை சூடுவீர்கள். மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள். பதவி உயர்வுகள் பெறுவதற்கான அறிகுறிகளானது இப்பொழுது தென்படும். சிலருக்கு புதிய உத்வேகங்களானது கிடைக்குங்க. அலுவலக ரீதியான பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்வீர். வியாபாரிகள் முனைப்புடன் வியாபாரத்தை செய்வீர்கள். லாப இலக்குகளை எட்டுவீர்கள். அதேபோல் கூட்டாளிகளும் நண்பர்களும் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வார்கள். கடன் கொடுக்காமல் கராராக பேசி வியாபாரத்தை விரிவுபடுத்தவும். மற்றபடி பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீர். பொருளாதாரங்களானது நன்றாகவே இருக்கும். சிறிய அளவில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். தானிய விற்பனையில் நல்ல ஒரு லாபங்களானது கிடைக்கும். அதே நேரம் உங்களுடைய வருமானத்தை கூறுபோட நினைக்கக்கூடிய இடைத்தரகர்களிடம் கவனமாக இருக்கவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.